ஹாய் அண்ட் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு பாய்ஸ் ஓவர் சேனல். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்த டர்க்கிஷ் ட்ராமாவோட எபிசோட் 93 தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் எபிசோட் பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், பார்த்துட்டு வந்துடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்போ தான் நான் போகிற டெய்லி வீடியோ உங்களை தேடி வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் 93யோட ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோ அண்ட் நசீரை தான் காட்டுவாங்க. இங்கே நம்ம ஹீரோ வந்து கன் வச்சுட்டு இருப்பான் நசீரை பார்த்து. நான் கண்டிப்பா இன்னைக்கு ஷூட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் நசீரை வந்து ப்ரொவோக் பண்ணிட்டு இருப்பான். ஆமா, நீ என்ன ஷூட் பண்ணிடு, நீ மட்டும் என்னை இப்ப விட்டனா கண்டிப்பா திரும்பி வந்து உங்க ரெண்டு பேர்த்த நான் பிரிக்கதான் நான் பாப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நசீர் சொல்லுவான். அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோயின் வந்துருவா. இந்த பக்கம் ஹீரோக்கு ஷாக்கு. ஹீரோ கேப்பா, நீ எதுக்கு இங்க வந்த, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பார்த்து கேட்பான். அப்போ ஹீரோயின் சொல்வா, நீ அவனை ஷூட் பண்ணாத, நம்ம இப்பதான் லைஃபை ஸ்டார்ட் பண்ண போறோம், நீ அவனை ஷூட் பண்ணி நீ ஜெயிலுக்கு போய் மொத்தத்தையும் மறுபடியும் சொதப்பாத, இந்த மாதிரி வேணா விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்வா. பட் ஹீரோ இந்த பக்கம் கேட்க மாட்டான். நீ முதல்ல வீட்டுக்கு போ, நீ எதுக்கு இங்க வந்த அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிட்டு இருப்பான். அப்போ நம்ம ஹீரோயின் சொல்வா, இல்ல நம்ம இந்த மாதிரி வந்து என் பண்ண தேவையில்ல, ஒருத்தவங்களை சாவடிச்சுட்டு நம்ம இருக்கணும்னு அவசியம் இல்ல, நீ ஜெயிலுக்கு போயிட்டா நம்ம எப்படி ஒன்னா இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்டுட்டு இருப்பா. அப்போ இது சைடு வந்து ஹீரோ கேட்கற மாதிரி இருக்காது. ஸோ அவ என்ன பண்ணுவா, நடுவில் வந்து நின்றுவா நசீருக்கு முன்னாடி. நீ ஷூட் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிப்பா. இந்த பக்கம் நசீருக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடும். ஏன்னா வந்து நசீரை சேவ் பண்றதுக்காக வந்து ஹீரோயின் வந்து நிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பக்கம் ஹீரோ சொல்வா, நீ என்ன பண்ணிட்டு இருக்க, முதல்ல தள்ளி போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். பட் இந்த பக்கம் ஹீரோயின் கேட்க மாட்டா. அப்ப நசீரு சொல்லுவான், நீ தள்ளி போ, ஹீரோ வந்து என்ன டீல் பண்ணிக்கிட்டோம், அவன் என்ன ஷூட் பண்ணிட்டோம், பரவாயில்ல நீ தள்ளி போ அப்படின்னு சொல்லிட்டு நசீரோ சொல்லுவான். இந்த பக்கம் ஹீரோயின் கோவப்படுவா, நீ கொஞ்சம் சைலண்டா இருக்கியா, உன்னை பத்தி எனக்கு கவலையே இல்ல, எனக்கு ஹீரோ பத்தி தான் கவலை, அவன் ஷூட் பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிட்டா அதுக்கப்புறம் நாங்க எப்படி ஒன்னா இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்வா. இந்த பக்கம் நசீரோட மூஞ்சே மாறிடும். அப்போ வந்து ஹீரோயின் எவ்வளவு சொல்லி கேட்கற மாதிரி தெரியாது. அப்போ ஒரு பாயிண்ட்டுக்கு மேல என்ன பண்ணுவா, ஹீரோயின் நவுண்டு போயிடுவா. சரி, நீ அவனை ஷூட் தானே பண்ண, ஷூட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்வா. இதை பார்த்த உடனே நசீருக்கு லைட்டா மூஞ்சி மாறிடும். இப்பதானே நம்ம ஹீரோயின் வந்து நம்மளை காப்பாத்த வந்தா, பட் இப்ப எதுக்கு ஷூட் பண்ண சொல்றா சொல்லிட்டு நசீருக்கு அந்த மாதிரி மூஞ்சி மாறிடும். இந்த பக்கம் ஹீரோ வந்து ஷூட் பண்ணலான்னு போறப்போ கன்னை வந்து ஹீரோயின் வாங்கிப்பா. வாங்கிட்டு, என்னதானே அவன் கிட்னாப் பண்ணா, அப்ப நான் தான் வந்து அவனை ஷூட் பண்ணணும், எனக்கு தான் அந்த கடமை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நசீர் முன்னாடி வந்து ஹீரோயின் கன் வச்சுட்டு நிப்பா. இதை பார்த்துட்டு இன்னும் நசீர் பிரேக் ஆயிடுவான். ஏன்னா அவன் லவ் பண்ற ஒரு பொண்ணை கன் வச்சுட்டு நிக்கும் போது அவனுக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுது. இந்த பக்கம் ஹீரோயின் சொல்வா, நான் அவனை ஷூட் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வா. அப்ப ஹீரோ சொல்லுவான், வேணா நீ எதுக்கு பண்ற, என்கிட்ட கொடு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். பட் இந்த பக்கம் ஹீரோயின் கேட்க மாட்டா. அப்ப நசீர் சொல்வா, உன்னால என்ன ஷூட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவான். அப்போ ஹீரோயின்ல, யார் சொன்னா ஷூட் பண்ண முடியாது, நான் ஈஸியா ஷூட் பண்ணுவேன், எனக்கு ஒன்னும் ஃபீலிங்ஸ் கிடையாது உன் மேல ஷூட் பண்றதுக்கு, எனக்கு எந்த கவலையும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து கன் வச்சிட்டு இருப்பா. அப்போ அந்த இடத்துல வந்து ஒரு கார் வரும் ஸ்பீடா, ஹீரோயினை இடிக்கிற மாதிரி. நம்ம ஹீரோ என்ன பண்ணுவான், ஹீரோயினை சேவ் பண்றதுக்காக அவளை காப்பாத்திடுவான். இந்த பக்கம் பார்த்தா அந்த கார் வந்து நசீரை காப்பாத்ததான் வந்துச்சு. நசீர் என்ன பண்ணுவான், உடனே போயிட்டு அந்த கார்ல ஏறி எஸ்கேப் ஆகி போயிடுவான். இந்த பக்கம் ஹீரோ செம்மையா கோவப்படுவான். பாரு, உன்னாலதான் வந்து அவன் எஸ்கேப் ஆயிட்டா, நீ எதுக்கு வந்த இங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ஹீரோயினை பார்த்து கேட்பான். அப்ப ஹீரோயின் சொல்லுவா, நானும் தான் பயந்துட்டேன், அதனாலதான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்லுவா. இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் எல்லாம் ஹீரோ ஹீரோயின் தான் கட்டுறாங்க. அவங்க ரெண்டு பேரும் ரூம்ல இருப்பாங்க. அப்ப ஹீரோ வந்து கோமா வருவான். வந்து கேட்பான், நீ எதுக்கு முதல்ல நீ அந்த இடத்துக்கு வந்த, நான் உன என்ன சொன்னேன், இங்க தானே இருக்க சொன்னேன், எதுக்கு நீ வீட்டை விட்டு வெளியே வந்த அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பான். அப்ப ஹீரோயின் சொல்வா, உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா எனக்கு அதான் பயம், அதனாலதான் நான் வந்தேன். அப்ப ஹீரோ சொல்வான், என்ன வீடு, உனக்கு ஏதாவது ஆயிருந்தா என்ன பண்ணிருப்ப, அந்த மாதிரி இடத்துக்குலாம் நீ வரக்கூடாது, சரி எனக்கு ப்ராமிஸ் பண்ண, முன்னாடி வாட்டி நீ இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம கன் எடுத்து வச்சிருக்க, நீ ஜெயிலுக்கு போனா நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பான். அப்ப ஹீரோயின் சொல்வா, அப்ப நீ ஜெயிலுக்கு போனா பரவாயில்லையா, நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா வாழணும் தானே எல்லாமே பிளான் பண்ணிட்டு இருக்கோம், நான் மட்டும் கரெக்டான டைமுக்கு வரலன்னா நீ இவ்வளவு நேரத்துக்கு கொலை பண்ணிட்டு ஜெயில இருந்திருப்ப, அதுக்கப்புறம் நம்ம எப்படி ஒன்னா இருக்கிறது, நம்மளோட கனவு எல்லாமே எங்க போறது, நம்ம ஃபியூச்சர் என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு இவ கேட்பான். அப்ப ஹீரோ சொல்வான், என்னால மறுபடியும் உன்னை வந்து இழக்க முடியாது, அதனாலதான் நான் இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாம் நான் எடுக்கிறேன், இதுவும் இம்பார்ட்டன்ட் தான் நம்ம லைஃபுக்கு, ஒரு வாட்டி இந்த பிரச்சனை நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க வேணாம்ல, அதனாலதான் ஒரேடியா அவனை ஷூட் பண்ணிடலாம் நான் போனேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்வான். அப்ப ஹீரோயின் கேட்பா, ஷூட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் என்ன பண்றது, நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா இருக்க வேணாமா, நீ இல்லாம என்னால இருக்க முடியாது, உனக்கு தெரியும் தானே அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்வா. அப்ப ஹீரோ சொல்வான், சரி இந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா நீ கன் எடுத்து யாருக்கிட்டையும் நீட்ட மாட்டேன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்பான். அப்ப ஹீரோயின்ல, அதெல்லாம் முடியாது, இந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா நான் மறுபடியும் கன் எடுத்து ஷூட் பண்ணதான் செய்வேன், உனக்கு பதில் நான் ஜெயிலுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்வா. இந்த பக்கம் ஹீரோ கடுப்பாவான். அப்ப ஹீரோ சொல்வான், உனக்காக நான் சாவ கூட ரெடியா இருக்கேன், இல்ல ஒருத்தவங்களை கொலை பண்ண கூட நான் ரெடியா இருக்கேன், நீ அது எதுவுமே பண்ணக்கூடாது, நான் தான் உனக்காக நான் எல்லாமே பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்வான். அப்ப ஹீரோயின் சொல்வான், நான் கூட தான் உனக்காக என்ன வேணா செய்வேன், நீ இல்லாத இந்த உலகத்துல எனக்கு இது நரக மாதிரி இருக்கும், அது மட்டும் இல்லாம நீ இல்லைன்னா நானும் இந்த உலகத்துல இல்ல, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அங்கிருந்து போயிடுவா. இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் எல்லாம் ஹீரோயின் கட்டுவாங்க. அவ அங்கிருந்து கோச்சிட்டு நேரா கிச்சன்ல தான் வந்து நிப்பா. சோ ஹீரோ வருவான். வந்து
அவன் தண்ணி குடிக்கலாம்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜ்ல இருந்து தண்ணி எடுத்து குடிப்பான். அப்ப ஹீரோயின் என்ன பண்ணுவா, அந்த கிளாஸை புடுங்கி கீழே ஊத்திடுவா. அப்ப ஹீரோ கேட்பான், இந்த வீட்ல நான் தண்ணி கூட குடிக்கிறதுக்கு உரிமை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்பான். அப்ப ஹீரோயின் என்ன பண்ணுவா, நார்மல் வாட்டர் எடுத்து கொடுப்பா. நீ நார்மல் வாட்டர் குடி, கோல்ட் வாட்டர் குடிச்சா உனக்கு சிக்காயிடுவ அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பா. இந்த பக்கம் ஹீரோ சிரிச்சுட்டு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். அப்ப ஹீரோ கேட்பான், ஸோ நீ எனக்கு நார்மல் வாட்டர்லாம் கொடுக்குறேன்னா அதுக்கு அர்த்தம் நீ என்னை மன்னிச்சிட்டேன் தானே, உனக்கு கோவம் போயிடுச்சு தானே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பான். அப்போ ஹீரோயின் சொல்லுவா, இல்லை எனக்கு இன்னும் கோவம் போல, நான் உன்னை மன்னிக்கவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரூடா பேசிட்டு இருப்பா. அவன் அந்த கிச்சன்ல விட்டு போலான்னு பார்க்கும்போது ஹீரோ வந்து பேசுவான். அப்போ நானும் தான் உன் மேல கோவமா இருக்கேன், என் பேச்சு கேட்காம இந்த வீடோட நீயும் வந்துட்டல என்னை ஃபாலோ பண்ணிட்டு, மேபி அது உனக்கு ட்ராப்பா கூட இருக்கலாம்ல, நீ எதுக்கு என் பேச்சு கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் சொல்லுவான். அப்போ ஹீரோயின் சொல்வா, அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் உன்னை மன்னிக்க மாட்டேன், அது மட்டும் இல்லாம சாரி வந்து நீ தான் வந்து என்கிட்ட ஃபர்ஸ்ட் கேட்கணும், நான் கேட்க மாட்டேன், நீ கேட்டதுக்கு அப்புறமா நான் சாரி கேட்பேனா இல்லையான்னு சொல்லிட்டு நான் யோசிச்சு தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ கொஞ்சம் ஆட்டிடியூட தான் பதில் சொல்வா. இந்த பக்கம் ஹீரோ சிரிச்சிட்டுல ஐ எம் சாரி உடனே சொல்லிடுவான் அவன். அப்ப ஹீரோயின்ல யோசிப்பா, அவளும் வந்து ஓகே நானும் மன்னிச்சிடுறேன் ஐ எம் சாரின்னு சொல்லிட்டு அவளும் சொல்லிடுவா. இந்த பக்கம் 2 பேரும் வந்து ஸ்மைல் பண்ணுவாங்க. அப்போ ஹீரோ சொல்வான், அப்போ எல்லாமே நார்மல் தானே, நம்மளுக்குள்ள எதுவுமே இல்லை தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அப்போ ஹீரோயின் சொல்வா, இல்லை நான் சாரி தான் சொன்னேன், பட் இன்னும் நான் ஃபர்கியூ பண்ணல, எனக்கு ஒன்றும் மனசு வரல, நான் வரும்போது சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு இருப்பா. அப்போ ஹீரோ சொல்வான், எனக்கு ப்ராமிஸ் பண்ணு நீ இன்னொரு வாட்டி கன் எடுக்க மாட்டேன், நான் சொல்கிறத கேட்பேன்னு சொல்லிட்டு எனக்கு ப்ராமிஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பான். அப்போ ஹீரோயின்ல, எனக்கும் நீ ப்ராமிஸ் பண்ணு, யாராச்சும் கொல்ற அளவுக்கு போக மாட்டேன்னு சொல்லிட்டு எனக்கு ப்ராமிஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினா கேட்பா. இந்த பக்கம் 2 பேருமே வந்து ப்ராமிஸ் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் ஹக் பண்ணிப்பாங்க. செம கியூட்டா இருக்கும் இந்த சீனு. இதுக்கப்புறம் நான் சொல்றத நீ கேட்கணும் அப்படின்னு சொல்லுவான். இந்த பக்கம் வந்து ஹீரோயின் சொல்வா, நீ மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிட்டியா, இப்ப நான் ஏன் தான் உன்னை மன்னிச்சேன்னு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் மறுபடியும் கோவப்படுவா. அப்ப ஹீரோ சொல்வான், சரி சரி ஓகே, நான் இங்கேருந்து போறேன், நீ என்னை மிஸ் பண்ணனா இல்லைன்னா நீ என்னை பார்க்கணும்னு நினைச்சா கூட, அப்படி இல்லைன்னா என்னை ஹக் பண்ணணும்னா நான் இங்கே தான் ஸ்டடி ரூம்ல இருப்பேன், நீ என்னை வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சிரிச்சுட்டே சொல்லுவான். இந்த பக்கம் ஹீரோயினும் சிரிப்பா. இங்க அந்த சீன் அப்படி கட்டாது. நெக்ஸ்ட் சீன்ல தமத் அண்ட் ஜமால் தான் காட்டுவாங்க. இங்க வந்து தமத் வந்து அவங்க அண்ணனுக்கு கால் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருப்பா, பட் கால் ரீச் ஆகாது. அதுல வந்து அவ பேனிக்கா இருப்பா. அப்போ வந்து ஜமால் வந்து கேட்பான், என்ன ஆச்சு, யாருக்கு கால் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு. என் அண்ணனுக்கு தான் கால் பண்ற, கால் போக மாட்டேது அப்படின்னு சொல்லுவா. அப்பதான் ஜமால் சொல்லுவான், உங்க அண்ணன் வந்து நேற்று எஸ்கேப் ஆயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். அப்போ தமத் கேட்பா, ஹீரோ அண்ட் ஹீரோயின் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அவங்க ஓகேவா தான் இருக்காங்க, பட் லைட்டா வந்து பிரேக் ஆயிருக்காங்க, மற்றபடி வேற எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜமால் சொல்லுவான். அப்ப தமத்ல தேங்க் காட் அவங்களுக்கு எதுவும் ஆல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா. அப்ப ஜமால் கேட்பான், நேத்து உங்க அண்ணன் கிட்ட நீ என்ன பேசிட்டு இருந்த, அந்த கான்வர்சேஷன் பத்தி நீ என்கிட்ட சொல்லவே இல்லை, என்கிட்ட ஏதாவது மறைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்பான். தமத் சொல்வான், என் அண்ணன் பண்ணதுக்கு எதுக்குமே நான் டிஃபெண்ட் பண்ண மாட்டேன், அவன் பண்ணது எல்லாமே தப்பு தான், என்னோட அண்ணன் அவன், என்னோட சோல், சின்ன வயசுல இருந்து எனக்கு அம்மாவும் அப்பாவுமா அவன் தான் இருந்தான், எப்படி அவன் இவ்வளவு தப்பு பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு அவனை அப்படியே சாவுறன்னு விட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு தமத் சொல்வான். அப்ப ஜமால் சொல்வான், எனக்கு ரொம்ப நல்லா புரியுது, உன் சுச்சுவேஷன்ல நானும் இருந்திருக்கேன், பட் நீ சொன்னதை நான் அக்ரி பண்ண மாட்டேன், பட் என்னால புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு ஜமால் சொல்வான். அப்ப ஜமால் சொல்வான், எனக்கும் வந்து ஹீரோ தான் எல்லாமே, ஒரு அண்ணனை விட தாண்டி அவன் எனக்கு, ஹீரோயினும் இப்ப எனக்கு இம்பார்ட்டன்ட், அவங்க 2 பேருக்கும் ஏதாவது கஷ்டம்னா நான் கண்டிப்பா வந்து அவங்கள சேவ் பண்றதுக்கு நான் என்ன வேணா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜமால் சொல்வான். இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயின் கட்டுவாங்க. அவன் வந்து டீ கப்போட ஹீரோ ஸ்டடி ரூம்ல தானே இருக்குன்னு சொன்னான், சோ அங்க போலான்னு சொல்லிட்டு போவா. பார்த்தா அங்க ஹீரோ இருக்க மாட்டான். அதை பார்த்துட்டு அவளுக்கு செம்ம ஷாக் ஆயிடும், ஹீரோக்கு ஏதோ ஆயிடுச்சா, எங்க போனான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவ ரொம்ப பேனிக் ஆயிட்டு அங்கங்க தேடுவா. அப்புறம் பார்த்தா ஹீரோ கார்டன்ல இருந்து வருவான். இவ ஓடி போய் ஹக் பண்ணிப்பா ஹீரோவை. நான் ரொம்ப பயந்துட்டேன், உனக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லாம எதுக்கு போன அப்படின்னு சொல்லிட்டு இவ கேட்பா. அப்ப அவன் சொல்வான், நீ எதுக்கு பேனிக் ஆற, எதுவும் இல்ல, இங்க வீட்டுல தான் இருந்தேன், சும்மா ஒரு வாக் போயிட்டு வரலாம்னு சொல்லிட்டு கார்டன் பக்கம் போனேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்வான். என்னால உன்னை இழக்க முடியாது, எனக்கு நீ ரொம்ப இம்பார்ட்டன்ட், நீ இல்லாம என்னால இருக்க முடியாது, அதனால நீ எப்போ எங்க போறதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லிட்டு போ, எனக்கு தெரியாம நீ எங்கேயும் போவாத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்வான். அவ ரொம்பவே பயந்து போயிருப்பா. அப்ப ஹீரோ சொல்வான், நீ முதல்ல பயப்படாத, பொறுமையாரி, இதுக்கப்புறம் நான் எங்கேயும் போல, எங்க போறதா இருந்தாலும் உங்ககிட்ட சொல்லிட்டு தான் போவேன், அது மட்டும் இல்லாம உன்னை விட்டு நான் எங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்வான். இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோ ஹீரோனை கட்டுவாங்க. அவங்க ரூம்ல இருப்பாங்க. அப்ப ஹீரோயின் சொல்வா, நம்ம ஏதாவது மூவி பார்க்கலாம், எனக்கு போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்வா. அப்ப ஹீரோல சரி ஓகேவா நம்ம ஏதாவது பேய் படம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவான். எங்க ஹீரோயின்ல பேய் படம் எல்லாம் வேணாம், எனக்கு பிடிச்ச ஒரு ஆக்டர் இருக்கான்ல, நான் ஆல்ரெடி சொன்னல, அவனோட புது படம் ரிலீஸ் ஆயிருக்கு, நம்ம அதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்லுவா. இந்த பக்கம் ஹீரோக்கு லைட்டா கடுப்பா இருக்கும். அவ என்ன சொல்லுவானா, அந்த புது ஆக்டர் வந்து
வந்து நல்ல டேலண்ட், அவன் ஹேண்ட்ஸமா இருப்பான், பாக்கிறதுக்கே சூப்பரா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்வா. இந்த பக்கம் வந்து ஹீரோக்கு லைட்டா கடுப்பாயிடும். என்ன இன்னொரு பையனை பத்தி பேசும்போது அவனுக்கு லைட்டா வந்து கடுப்பாகும்ல, அந்த மாதிரி அவன் ரியாக்ட் பண்ணுவான். அப்போ ஹீரோயின் வெறுப்பேத்துற மாதிரி அவன் என்ன சொல்லுவான், நான் கூட சொன்னால ஒரு ஹீரோயின் இருக்கா, அவளும் சூப்பரா நடிச்சிருக்கா, அவ படமும் ரிலீஸ் ஆயிருக்கு, அவளும் பார்க்க அழகா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். இந்த பக்கம் ஹீரோயின் கடுப்பாயிடுவா, பொசசிவ் ஆயிடும். அவ சொல்வா, இல்ல அந்த படம் ஒன்னும் பார்க்க வேணாம், நீ அந்த பொண்ணெல்லாம் பார்க்க கூடாது, நீ உன் கனவுல பாரு அந்த படத்தை அப்படின்னு சொல்லிட்டு இந்த படமே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்லுவா. அப்போ ஹீரோயின்ல, நீ கனவுல கூட நீ அவளை பார்க்க கூடாது, அவளை பத்தி நீ யோசிக்கவே கூடாது, நான் அதுக்கு தடை போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்வா. இந்த பக்கம் ஹீரோ சிரிப்பாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின்ல செம கடுப்புல இருப்பா. அப்ப ஹீரோ சொல்லுவான், சரி நம்ம 2 பேருக்கும் வேணாம், நம்ம ஃபர்ஸ்ட் சொன்ன பேய் படமே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவான். இந்த பக்கம் ஹீரோயினுக்கு பேய் படம்னா பயம் போல, பட் ஹீரோ கிட்ட காமிச்சிக்க மாட்டா. சரி போடு நானும் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிடுவா. பட் இங்க பேய் படம் போட்டு இவங்க 2 பேரும் பார்த்துட்டு இருக்கும் போது ஹீரோயின் வந்து பேய் சீன் வரும்போதுல கண்ணு முடிப்பா. இதை வந்து ஹீரோ நோட் பண்ணி சிரிப்பான். அப்போ ஹீரோயின் சொல்வா, நீ என்னை வச்சு ஃபன் பண்றியா அப்படி சொல்லிட்டு கேட்பான். அப்போ ஹீரோ சொல்லுவான், இல்ல இல்ல உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், இந்த வீட்டுல வந்து நிஜமாலே ஒரு ஹாண்டட் வீடு, இது நம்ம இருக்கிற அந்த வீடு, அதுல நிறைய விஷயம்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் பயந்து போய் ஹீரோ ஆக்ட் பண்ணிப்பா. இது வந்து ஹீரோ வந்து சிரிச்சுட்டே வந்து கலாச்சிட்டு இருப்பான். அப்ப ஹீரோ சொல்லுவான், அந்த மாதிரி ஏதாவது நடந்துச்சுன்னா என்னோட ஒய்ஃபை நான் தான் ப்ரொடெக்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஹக் பண்ணிப்பான். இந்த பக்கம் ஹீரோயின் பயத்துல இருப்பா, ஹீரோ வந்து சிரிச்சிட்டு இருப்பான் ஹீரோயினை வச்சு ஃபன் பண்ணிட்டு. இங்க வந்து சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் இல்ல ஹீரோ ஹீரோயினை கட்டுவாங்க. அவங்க 2 பேரும் பெட்ல உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்ப ஹீரோ வந்து ஒரு மிஷரி ஒரு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எஞ்சி போவான். போய் டோர் ஓபன் பண்ணுவான். ரூமோட டோர் திறக்காது, லாக்ல இருக்கும். அப்ப ஹீரோயின் வந்து சொல்வா, பேனிக் ஆகாத, நான் தான் லாக் பண்ணேன், எனக்கு பயமா இருக்கு, நான் தூங்கிட்டு இருக்கும் போது நீ நசீரை போய் ஏதாவது பண்ணிட்டேனா அதனால தான் லாக் பண்ணி வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்வா. இந்த பக்கம் ஹீரோக்கு செம்ம கடுப்பாயிடும். அவன் கேட்பான், நீ என்ன நம்பலையா, நான் தான் உங்ககிட்ட சொல்லிட்டேன் நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு, ஒரு வார்த்தை சொன்னதுக்கு அப்புறமா நான் எப்படி அதை போய் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்பான். அப்ப ஹீரோயின் சொல்வா, நான் உன்னை கண்டிப்பா நம்புறேன், என்னை விட அதிகமா நான் உன்னதான் நம்புறேன், அதை விட எனக்கு வந்து உன் கோவத்தை பத்தி தெரியும், அதனாலதான் வந்து நான் லாக் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்வா. அப்ப ஹீரோ சொல்வான், நீ தயவுசெய்து லாக் ஓபன் பண்ணு, எனக்கு செம்ம கடுப்பாது, நீ எதுக்கு இந்த மாதிரி ஆட்டிடியூட்ல என்கிட்ட பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பான். அப்ப ஹீரோயின் சொல்வா, நான் கண்டிப்பா ஓபன் பண்ண மாட்டேன், காலைல வரைக்கும் லாக்ல தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்வா. அப்ப ஹீரோ சொல்வான், நான் வெளியே போகணும்னு நினைச்சா எப்ப வேணா எப்படி வேணா நான் வெளியே போவேன், இந்த டோரை கூட உடைச்சிட்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்வான். அப்ப ஹீரோயின்ல, ஓ டோரை உடைச்சிட்டு போவியா, ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்வா. அப்ப ஹீரோ கேட்பான், என்னால உடைக்க முடியாது சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அப்ப ஹீரோயின்ல, நீ ட்ரை பண்ணி தான் பாரு, அதுக்கப்புறம் என்ன நடக்குது நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்லிட்டு அவ அங்க இருந்து பாத்ரூம் போயிடுவா. இங்க அந்த சீனை போய் கட்டாது. நெக்ஸ்ட் ஹீரோ ஹீரோயினை காட்டுறாங்க. மார்னிங் எழுந்துப்பாங்க. எழுந்து பார்த்தோன்னா டைம் ஆயிடும். 2 பேரும் 8 o'clock லேட்டா தான் எழுந்திப்பாங்க. ஒர்க்குக்கு டைம் ஆயிடுச்சு நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து முதல்ல ரெஸ்ட் ரூம் போக பார்ப்பான். பட் ஹீரோயின் விட மாட்டா, நான் தான் போவேன், எனக்கும் லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு 2 பேரும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுப்பாங்க. அப்போ ஒரு பாயிண்ட்க்கு மேல நம்ம ஹீரோ அங்கேருந்து பெட்டை விட்டு இறங்கி போவான். இந்த பக்கம் பின்னாடி வந்து ஹீரோயின் பிடிச்சிருவா. பிடிச்சிட்டு 2 பேரும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுப்பாங்க. செம கியூட்டா இருக்கும், ரொமான்டிக்கா இருக்கும். அப்போ ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் பார்த்துப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு பாத்ரூம் போலான்னு போகும்போது அவன் பிடிச்சிருவான். இந்த வாட்டி உன் ட்ரிக் வந்து இங்க வேலை செய்யாது, நான் தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபர்ஸ்ட் ஓடி போயிடுவான். இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் இந்த மாதிரி கட்டுவாங்க. அவன் வந்து ரோட்ல நடந்து போயிட்டு இருப்பா. அப்போ ஒரு ஆள் பிடிச்சி இழுப்பான். பயந்துருவா. யாருன்னு பார்த்தா நசீர். அண்ணா நீயா, நீ எங்க நான் நேத்துல இருந்து உனக்கு கால் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருந்தேன், நீ ஏன் எடுக்கவே இல்லை, நான் ரொம்ப பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து தமத் ரொம்பவே அழுதுட்டு தான் கேட்பா. அப்போ வந்து நசீர் கேட்பா, நீ என்னை ஏமாத்திட்டல, நீ என்னை பிட்ரே பண்ணிட்டல, அவனை நம்பி தானே வர சொன்ன, நீ எப்படி நம்மளோட எனிமையை நீ அனுப்பலாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்டுட்டு இருப்பான். இந்த பக்கம் தமத்துக்கு என்ன சொல்றதுனே தெரியாத வளர்ந்துட்டு இருப்பா. அப்போ நசீர் சொல்வான், நம்ம அம்மா அப்பா இறந்ததுக்கு அப்புறம் நான் உன்னை எப்படி பாத்துக்கிட்டேன், உன் சைட் நான் எப்பவுமே நின்றல, இந்த வாட்டி நீ என் கூட தானே நிக்கணும், அதை விட்டு நம்ம எனிமி கிட்ட போய் நிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நசீர் சொல்வான். அப்போ தமத்துல, எனக்கு இருக்க ஒரே ஃபேமிலி நீ மட்டும் தான், நான் உன்னை தவிர எனக்கு வேற யாருமே இம்பார்ட்டன்ட் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்வா. அப்போ நசீர் சொல்வான், சரி எனக்கு புரியுது உனக்கு நான் தான் இம்பார்ட்டன்ட்னு, அதுக்கு தான் நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும், நீ எப்படியாச்சும் ஹீரோயின் கிட்ட பேசி அவளை நான் வின் பண்றதுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்பான். இந்த பக்கம் தமத் சொல்வான், அண்ணா ஹீரோயின் வந்து உன்னை லவ் பண்ணல, அவன் ஹீரோவை மட்டும் தான் லவ் பண்றான், உங்களுக்கே அது புரியல, திரும்பி திரும்பியே இதே சொல்லிட்டு இருக்கீங்க, அது மட்டும் இல்லாம நீங்க ஃபோர்ஸ் பண்ணி லவ் பண்ண வைக்க முடியாதுல்ல ஹீரோயினை, அவ மனசுல நீங்க இல்லனா அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்லுவான். இந்த பக்கம் நசீர் செம்மையா கோவப்படுவான். அப்ப நசீர் ஒரு பாயிண்ட்டுக்கு மேல சொல்லுவான், அப்ப நீ ஹெல்ப் பண்ண மாட்டல, எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டல, சரி என்னை பொறுத்த வரைக்கும் நீ இறந்துட்ட, எனக்கு ஒரு தங்கச்சி இல்லை நான் நினைச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுவான். இந்த பக்கம் தமத் செம்மையா பிரேக் ஆகி அழுவா. ஏன்னா தமத் பொறுத்த வரைக்கும் அவங்க அண்ணன் தான் எல்லாமே. ஸோ அவங்க அண்ணனே இந்த மாதிரி சொல்லும் போது அவ செம்மையா உடஞ்சி போய் அழுவா. இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயின் அம்மாவும் ஹைதரை தான் காட்டுவாங்க. அவங்க அம்மா போயிட்டு ஹைதரை பார்க்கறதுக்காக ஜெயில போய் பேசிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்க அம்மா சொல்லுவாங்க, எனக்கு கொஞ்ச நாளா முராத் வந்து கனவுல வந்துட்டே இருக்கான், ஏன்னே தெரியல, எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு, அவனை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. முராத் வந்து என்கிட்ட ஏதோ சொல்ல வரான்னு நினைக்கிற கனவுல, எனக்கு அப்படிதான் தோணுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லுவாங்க. அப்பா இதை சொல்லுவான்,
அவன் பண்ண வேலைக்கெல்லாம் அவன்லாம் ஏதோ சொல்ல வர மாட்டான், நீ சும்மா அதை பத்தி யோசிக்காத, மூவ் ஆன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஹைதர் சொல்லுவான். ஹீரோயின் அம்மாக்கு செம்ம கோவம் வந்துரும். நீங்க என்ன இப்படி சொல்றீங்க, நம்ம பையன் தானே அவன், நம்ம பையனே இப்படி சொல்றீங்க, அவன் இறந்து போயிட்டான், அப்ப கூட அவன் மேல உங்களுக்கு கோவம் போவாதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்பாங்க. இந்த பக்கம் ஹைதர்ல உனக்கு சொன்னா புரியாது, இப்போ உனக்கு உண்மையை சொல்ல வேண்டிய நேரம் வந்துச்சு, முராத் வந்து நம்ம பையன் கிடையாது அப்படின்னு சொன்னோன்னே எங்க ஹீரோயின் அம்மாக்கு செம்ம ஷாக்கு. அவங்க கேக்குறாங்க, என்ன பேசுற, நான் மறக்கணும் தான் இந்த மாதிரி நீ சொல்றியா நம்ம பையன் இல்லைன்னு சொல்லிட்டு, இந்த மாதிரிலாம் சும்மா விளையாடாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லுவாங்க. அப்பா இது சொல்லுவான், இல்ல நான் நிஜமா தான் சொல்றேன், முராத் வந்து நம்ம பையன் கிடையாது, வேற ஒருத்தனோட பையன், நீ இன்னும் நான் சொல்றது நம்பலன்னா நீ வீட்டுல போயிட்டு அந்த மெய்ட் இருப்பாங்க அவங்க கிட்ட கேளு, அவங்க உண்மையை சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹைதர் இங்க இருந்து போயிடுவான். இந்த பக்கம் ஹீரோயின் அம்மா செம்மையா பிரேக் அழுவாங்க. இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் நசீர் காட்டுவாங்க. அங்க யாரோக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பான். யாருன்னு பார்த்தா அஸ்லே வருவா. வந்துட்டு நீ எதுக்கு என்ன கூப்பிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. அப்போ நசீர் சொல்லுவான், நான் கூப்பிட்டதுக்காக வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவான். அப்ப அஸ்லே சொல்வா, என்ன விஷயம் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. அப்ப நசீர் சொல்லுவான், எனக்கு நீ ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அப்ப அஸ்லே கேட்பா, நீ சொல்றது பண்றதுக்கு நிறைய ஆளுங்க இருக்காங்களே, அப்ப எதுக்கு என்னோட ஹெல்ப் உனக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. அப்ப நசீர் சொல்லுவான், இல்ல இந்த ஹெல்ப்பை நீ மட்டும் தான் பண்ண முடியும், நீ வந்து ஹீரோ கிட்ட நீ தான் க்ளோஸா இருக்க, அவன் என்ன பண்றான் என்ன பண்ண போறான்னு சொல்லிட்டு நீ தான் எனக்கு அப்டேட் பண்ணும், எனக்கு அந்த இன்ஃபர்மேஷன் கொடுப்பியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அப்ப அஸ்லே சொல்வா, நீ ஆல்ரெடி எனக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்க ஹீரோ வந்து டச் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு, நீ அது எல்லாத்தையும் மீறிட்ட, அந்த அக்ரிமெண்ட்டை நீ பிரேக் பண்ணிட்ட, உன்னை எப்படி நான் நம்புறது, அது மட்டும் இல்லாம நீ ஹீரோயினை கிட்னாப் பண்ணிட்டு இந்த ஊர் விட்டு போயிருக்கணும், நீ அது பண்ணாம ஹீரோயினை கடத்தி வச்சுட்டு ஹீரோக்கு ட்ராப் செட் பண்ணிருக்க, ஹீரோக்கு ஏதாவது ஒண்ணுனா உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அஸ்லே சொல்வா. அப்ப நசீர் சொல்வான், எனக்கு புரியுது நான் தப்பு பண்ணிட்டேன் தான், நம்ம அது எல்லாத்தையும் மறந்துடலாம், புதுசா ஸ்டார்ட் பண்ணலாம், நீ என்ன நம்ப இந்த வாட்டி அப்படின்னு சொல்லிட்டு நசீர் சொல்வான். அப்போ அஸ்லே சொல்வான், ஹீரோ தான் என்னோட ரெட் லைனு, காயப்பத்ததுக்கு ரெடி ஆயிட்ட, என்னால உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அஸ்லே சொல்வா. அப்ப நசீர் கேட்பான், நீ எதுவுமே பண்ண மாட்டியா அவ்வளவுதானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அப்போ அஸ்லே சொல்லுவான், ஆமா என்னோட தோல்வியை நான் ஒத்துக்கிட்டேன், இதுக்கப்புறம் நான் எதுவும் பண்ண போறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்கேருந்து போயிடுவா. இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயின் அம்மா தான் கட்டுவாங்க. அவங்க மெய்டை தேடி கிச்சனுக்கு தான் வருவாங்க. வந்து கேட்பாங்க, முராத் என்னோட பையன் தானே அப்படின்னு சொல்லிட்டு, கண்ணு ஃபுல்லா தண்ணி இருக்கும் பட் இருந்தாலும் கேட்பாங்க அழுதுட்டே. இந்த பக்கம் வந்து மெய்டுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியாது. அப்போ ஹீரோயின் அம்மா சொல்லுவாங்க, ஹைதர் என்கிட்ட இப்பதான் சொன்னான், முராத் வந்து என்னோட பையன் இல்லைன்னு சொல்லிட்டு, அது போய் தானே, முராத் வந்து என் பையன் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்பாங்க. அப்பதான் வந்து அந்த மெய்டு உண்மையை சொல்லுவாங்க, இல்ல அது உங்க பையன் இல்ல, உங்க பையன் வந்து பிறக்கும் போது இறந்துதான் பிறந்தான் அப்படின்னு சொன்னோன்னா இங்க வந்து செம்மையா பிரேக் அழுவாங்க ஹீரோயினோட அம்மா. அப்ப இவ்வளவு நாளா என்கிட்ட நீ ஏன் பொய் சொன்ன, ஏன் இவ்வளவு பெரிய பொய் என்கிட்ட இருந்து மறைச்ச, அப்ப நான் பொய்யில தான் வாழ்ந்தேனா, முராத் என் பையன் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இந்த பக்கம் மெய்ட் சொல்லுவாங்க, நான் இவ்வளவு நாளா சொல்லாம இருந்ததுக்கு காரணமே ஹைதர் தான், எனக்கு ஹைதர் மேல ரொம்ப பயமா இருந்துச்சு, அவன் ஏதாவது பண்ணிடுவான்னு சொல்லிட்டு, அதனாலதான் நான் சொல்லல எதுவுமே அப்படின்னு சொல்லிட்டு மெய்ட் சொல்லுவாங்க. இந்த பக்கம் ஹீரோயின் அம்மா செம்மையா பிரேக் ஆகி அழுவாங்க. அப்ப அவன் ஏன் பையன் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மைட் சொல்லுவாங்க, எனக்கும் நிஜமாலே தெரியாது, அவன் வந்து சித்தியோட பையன்னு அப்படின்னு சொன்னோன்னே அங்க ஷாக்கு. இங்க ஆக்சுவலி வந்து மெய்டு வளரிடுவா, சித்தியோட பையன் சொல்லிட்டு இவளுக்கு போட்டு தானே தெரியும், சோ இங்க இருக்கவங்க யாருக்குமே தெரியாது, அத வந்து இவ இங்க வளரிடுவா. ஸோ இதை கேட்டு ஹீரோயின் அம்மாக்கு செம்ம ஷாக்கு, என்னது சித்தியோட பையன் தானே முராத்து அப்படின்னு சொல்லிட்டு செம்ம ஷாக்கு. இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயின் அம்மா வந்து வெளியே வருவா ஹாலுக்கு. அங்க பார்த்தா சித்தி இருப்பா. பார்த்துட்டு நீ தான் கொலைக்காரி அப்படின்னு சொல்லிட்டு கத்துவா. இந்த பக்கம் சித்தி வந்து, என்ன லூஸ் மாதிரி வளர்ற, சைலண்டா எதுக்காக இந்த மாதிரி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அவ கோவப்படுவா. இந்த பக்கம் வந்து ஹீரோயின் அம்மா வந்து பிரேக் ஆகி, இல்ல நீ தான் கொலை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருப்பா. அதுக்குள்ள அங்க கரெக்டா வந்து ஹீரோயின் உள்ள வருவாங்க. இங்க ஹீரோயின் வந்து அவங்க அம்மா வந்து சண்டை போறதுல இருந்து பிரிச்சு விடுவா. அதுக்குள்ள அவங்க வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே வந்துருவாங்க. அப்ப சித்தி சொல்லுவா, நான் உங்ககிட்ட எவ்வளவு வாட்டி சொல்றது, நான் ஒன்னும் உன் பையனை கொலை பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்வா. இந்த பக்கம் ஹீரோயின் அம்மா இல்ல நீ தான் கொலை பண்ண, உன் பையனை நீயே கொலை பண்ணிட்ட அப்படின்னு சொன்னோன்னா அங்க எல்லாருக்குமே ஷாக்கு. யாருக்குமே அங்க புரியாது. ஹீரோக்கு ஒரு பக்கம் ஷாக்கு, ஜமாலுக்கு ஷாக்கு, சித்திக்குமே ஷாக்கு. இவன் என்ன சொல்ல வரான்னு ஃபர்ஸ்ட் யாருக்கும் புரியல. அப்பதான் வந்து ஹீரோயின் அம்மா சொல்லுவாங்க, முராத் வந்து என்னோட பையன் இல்ல உன்னோட பையன் அப்படின்னு சொன்னோன்னா சித்திக்கு இன்னும் ஷாக் ஆயிடும். அப்பதான் அவங்க சொல்லுவாங்க, ஹைதர் நம்ம 2 பேர்த்தையும் ஏமாத்திட்டான், என் குழந்தை பிறக்கும் போது இறந்துச்சு, அதனால உன் குழந்தை எடுத்துட்டு வந்து என் இடத்துல வச்சுட்டான், முராத் வந்து உன்னோட பையன்தான் அப்படின்னு சொன்னோன்னே அங்க சித்திக்கு செம்மையா பிரேக் ஆயிடும். இங்க எல்லாருக்குமே ஷாக்கு. அப்ப ஹீரோயின் அம்மா சொல்லுவாங்க, நீ உன்னோட சொந்த பையனே நீ கொலை பண்ணிட்ட அப்படின்னு சொன்னோன்னே இங்க வந்து சித்திக்கு அப்படியே ஷாக் ஆயிடுது. இங்க எபிசோட் 93 கம்ப்ளீட்டட். தேங்க்யூ so much for watching my video guys. எபிசோட் 94 நான் நெக்ஸ்ட் வீடியோல அப்லோட் பண்றேன். Keep supporting me, keep loving me. See you in the next video. Bye bye.